கொஸ்டின்ல f of x equal to 6x square minus 3ன்னு கொடுத்துருக்காங்க. find the zeros-ன்றதுனால f of x equal to 0ன்னு எடுத்துக்கலாம். அப்போ 6x square minus 3 is equal to 0ன்னு ஆகும். இங்கே என்ன காமன் ஃபேக்டர் பார்க்கணும். 3ன்றது காமன் ஃபேக்டராக இருக்கிறதுனால அந்த 3யை காமனாக வெளியில் எடுக்கலாம். அப்போ ப்ராக்கெட்குள்ளார நமக்கு 2x square minus 1ன்னு கிடைக்கும். இப்போ இந்த 3யை டிரான்ஸ்போஸ் பண்ணுவோம். அதாவது ரைட் சைட் கொண்டு வரணும். ரைட் சைட் கொண்டு வரப்போ இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது டிரான்ஸ்போஸ் பண்ணுறப்ப டிவிஷன் ஆகும். ஸோ டிவிஷனில் வரப்போ 0/3 is equal to 0. நெக்ஸ்ட்டு இந்த 2x square minus 1 is equal to 0ல் -1 டிரான்ஸ்போஸ் பண்ணுவோம். -1 +1 ஆகும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இந்த 2வை டிரான்ஸ்போஸ் பண்ணுவோம். இது மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால 2 இங்கே டிவிஷனாக ஆகும். ஓகே, இப்போ x square is equal to 1/2ன்னு கிடைக்குது. இங்கே எக்ஸ் வேல்யூ வேணும்னா இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். 2 சைட்ஸு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அப்படி எடுக்கிறப்போ லெஃப்ட் சைடு எக்ஸ்ன்னு வரும். ரைட் சைடு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/2ன்னு கிடைக்கும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1ஓட வேல்யூ 1. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√2ன்னு கிடைக்கும். இதுதான் இதோட ஜீரோஸ் வந்து ப்ளஸ் 1/√2 அண்ட் மைனஸ் 1/√2. இந்த ஜீரோஸை ஒன் ஆஃப் த ஜீரோவை ஆல்ஃபானும் அனதர் ஜீரோவை பீட்டான்னு எடுத்துக்கலாம். இப்போ சம் ஆஃப் ஜீரோஸ் எடுக்கணும். சம் ஆஃப் ஜீரோஸ்க்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, அதாவது ஜீரோஸை ஆட் பண்ணணும். இந்த ஆல்ஃபா அண்ட் பீட்டா வேல்யூஸ் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ 1/√2 ப்ளஸ் மைனஸ் 1/√2ன்னு கிடைக்கும். இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆகிடும். அப்போ 1/√2 மைனஸ் 1/√2 கேன்சல் ஆகிடும். அப்போ சம் ஆஃப் ஜீரோஸ் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் எடுக்கணும். அதாவது இந்த ஜீரோஸை மல்டிப்ளை பண்ணணும். ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. இப்போ ஆல்ஃபா அண்ட் பீட்டா வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இதில் நியூமரேட்டரில் 1 இன்ட்டு -1 கிடைக்கும். டினாமினேட்டரில் √2 இன்ட்டு √2 2ன்னு கிடைக்கும். அப்போ ஃபைனலாக ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் என்ன கிடைக்கும்னா -1/2ன்னு கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த f of x equal to 6x square minus 3 இருக்கு இல்லையா, இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்லேருந்து டைரக்டாக சம் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் எடுக்கணும். அதுக்கு இந்த ஈக்குவேஷனை பார்க்கலாம். இதில் எக்ஸ் டேர்ம் மிஸ்ஸிங், அதனால் எக்ஸ் டேர்முக்கு பதிலாக நம்ம 0xன்னு ஆட் பண்ணிக்கணும். அப்போ f of x equal to 6x square plus 0x minus 3ன்னு கிடைக்கும். இதை ஜென்ரல் ஈக்குவேஷனோட நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஏ பி சி வேல்யூஸை எடுக்க முடியும். ஏ என்னன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், பின்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ், சின்றது கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 6, பி இஸ் ஈக்குவல் டு 0, சி இஸ் ஈக்குவல் டு -3ன்னு இந்த ஈக்குவேஷனில் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது சம் ஆஃப் ஜீரோஸ் எடுக்கணும். சம் ஆஃப் ஜீரோஸ்க்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். -b/a. இங்கே b வேல்யூ 0 அண்டு a வேல்யூ 6. அப்போ -0/6 ஈக்குவல் டு 0. 0/any value is equal to 0. Next ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் எடுக்கலாம். ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ்க்கு ஃபார்முலா என்னென்னா c/a. இப்போ c அண்ட் a வேல்யூஸை இதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா -3/6ன்னு கிடைக்கும். அப்போது அதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா -1/2ன்னு கிடைக்கும். இப்போது இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்லேருந்து கிடைச்ச சம் ஆஃப் ஜீரோஸும் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸும் ஜீரோஸ்லேருந்து கிடைச்ச சம் ஆஃப் ஜீரோஸும் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸும் ஈக்குவலாக இருக்கிறதுனால இந்த ஈக்குவேஷன், இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் f of x equal to 6x square minus 3 is verified.